ரகுவம்சம் 14ஆம் பகுதி. தன்னை நோக்கி கேள்வி கணைகளை எழுப்பிய ரகுவிற்கு தேவேந்திரன் பதில் உரைத்தான். இளவரசனே, நீ என்னை குறித்து கூறியது எல்லாமே உண்மை. ஆனால் என்னிடம் உள்ள பெரும் செல்வம், புகழ், தேவேந்திரன் எனும் எனது இந்த பெரும் புகழ், அதை உன் தந்தை பறிப்பதை நான் எப்படி அனுமதிப்பேன்? யாகங்கள் மூலம் அவன் என் புகழை அபகரிக்க விரும்புகின்றான். அதை நான் தடுக்கவே இதை செய்தேன். என் புகழ் குறைய நான் எப்படி அனுமதிப்பேன்? புருஷர்களில் சிறந்தவர் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஈஸ்வரனாரில் சிறந்தவர் மகா ஈஸ்வரர் எனும் சிவனார். அப்படி தேவர்களில் சிறந்தவன் சதக்ருது என 100 அஸ்வமேத யாகங்களை செய்த நான் தேவேந்திரன். நான் ஒரே ஒரு புருஷோத்தமன், ஒரே ஒரு மகேஸ்வரன் போல ஒரே ஒரு தேவேந்திரனே. இன்னொருவன் என் பெயரை பங்கிடுவதை நான் சகித்து கொள்ள மாட்டேன். அதனால் நான் உன் தந்தையின் இக்குதிரையினை அபகரிக்கின்றேன். நீ இதனை மீட்க எண்ணாதே. உன் முன்னோர்களான சகர புத்திரர்கள் முன்பு இப்படி ஒரு அஸ்வமேத குதிரைக்காக கபில முனிவரிடம் மோதியதை எண்ணிப்பார். உன் முன்னோரான சகரன் காலத்தில் இதுதான் நிகழ்ந்தது. அவன் 100ஆம் அஸ்வமேத யாகம் செய்ய முனைந்த போது நான் இப்படி குதிரையினை பிடித்து பாதாள லோகம் சென்று கபிலமுனி ஆசிரமத்தில் கட்டிவிட்டு சென்றேன். முனிவர் அதை தன் அடைக்கலமாக எண்ணினார். அதை மீட்க செய்த சகரனின் புத்திரர்கள் 60,000 பேர் முனிவருடன் மோதி அவரின் சாபத்தால் நொடியில் அழிந்தார்கள். இப்போது நீயும் அப்படி ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதே. என் வலிமை பெரிது என்றான். ரகு அதனை கேட்டு நகைத்து கூறினான். தேவேந்திரா, இதுதான் உன் தீர்மானம் என்றால் ஆயுதத்தோடு வா. என்னை வெல்லாமல் நீ திரும்பி செல்ல இயலாது. உன் எண்ணம் ஈடேறாது. அப்படி கூறிய திலீபன் வில்லை கையிலேந்தி அம்பு தொடுத்து நின்ற கோலமானது திரிபுரத்தை எரிக்க சிவன் வில்லேந்தி நின்ற கோலமாயிருந்தது. அதுவும் வலது பாதத்தை முன்வைத்து இடது காலை பின்னகர்த்தி உடலை நேராக நிறுத்தி அவன் ஆலீடம் எனும் நிலையில் நின்றது கம்பீரமாக இருந்தது. ரகு மோதலுக்கு தயாரானான். ஆனால் அம்பினை விடவில்லை. அதே நேரம் ரகுவின் தைரியமும் அவன் தன்னை போருக்கு அழைத்த விதமும் தேவேந்திரன் நெஞ்சில் தாக்கின. அவன் ரகு தன் வார்த்தைகளால் நெஞ்சம் பிளந்ததை போல் துடைத்தான். அதனால் தன் வில்லினை பூட்டி ரகுவின் மார்பினை நோக்கி அம்பை செலுத்தினான். தேவேந்திரனின் பானம் ரகுவினை தாக்கி முதன்முறையாக மானிட இரத்த சுவை அறிந்தது. அதுவரை அசுரர்களின் இரத்தம் ஒன்றையே அறிந்த தேவேந்திரனின் அம்பு முதலாக மானுட குருதியினை தொட்டு சுவைத்தது. சிம்மமென சிலிர்த்த ரகு சுப்பிரமணிய சுவாமியின் பலம் கொண்டவனாய் தேவேந்திரனின் தோளுக்கு குறிவைத்தான். ஐராவதம் எனும் யானையினை தட்டி தட்டி மரத்தும் இறுகி போனதுமான விரல்களை கொண்ட அந்த தோல் இந்திரனின் மனைவி இந்திராணி அடிக்கடி முகம் புதைப்பதால் அவளின் முகத்தின் அலங்காரமெல்லாம் அத்தோளில் உண்டு. அப்படியான தோளில் தன் பாணத்தை இறக்கினான் ரகு. அப்படியே மயிலிறகால் அலங்கரிக்கப்பட்ட அடுத்த அம்பினை கொண்டு தேவேந்திரனின் வஜ்ராயுத கொடியினை அறுத்து போட்டான் ரகு. அதை கண்ட தேவேந்திரன் தேவலட்சுமியின் கூந்தலை அறுத்து போட்டதை கண்டது போல கடுமாத்திரம் கொண்டான். இருவரும் வெற்றி தேடி மாறி மாறி அம்புகளை பொழிந்த காட்சி இறக்கை கொண்ட நாகங்கள் பறப்பதை போல் கடுமையாயிருந்தது. தேவேந்திரன் வானிலும் ரகு தரையிலும் நின்று பானங்களை தொடுத்ததால் இருவரின் படைகளும் ஒதுங்கி நின்று இருவரின் மோதலையும் கவனித்து கொண்டிருந்தன. பராக்கிரமமுடைய ரகுவின் தாக்குதலில் தேவேந்திரன் திணறி போனான். மேகத்தில் இருந்து வரும் நெருப்பினை மேகத்தின் நீர் அணைக்க முடியாமல் தடுமாறுவதை போல் தேவேந்திரன் தன் அம்சமான ரகுவினை அம்பு மழை பொழிந்தும் அடக்க முடியாமல் தடுமாறி திகைத்தான். சந்தனம் பூசிய தேவேந்திரன் கரத்தில் கடையப்படும் பார்க்கடலின் ஒலியுடன் இருந்த வில்லின் நாணை பிறை சந்திர வடிவு கொண்ட அம்பின் நுனியால் அறுத்து போட்டான் ரகு. கொதிப்படைந்த தேவேந்திரன் தன் வில்லை கீழே போட்டுவிட்டு இனி இவனை வேறு ஆயுதங்களால் வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து அதிக பலம் உள்ளதும் தோல்வி அறியாததும் மலைகளின் சிறகுகளையே வெட்டி போட்டதுமான வஜ்ராயுதத்தை எடுத்தான். குறி தவறாத அந்த வஜ்ராயுதம் ரகுவின் மார்பை தாக்கிற்று.
ரகு அந்த அடியில் வீழ்ந்தான். அதை கண்டு தேவேந்திரன் புன்னகைக்க ரகுவின் சேனை சோர்ந்தது. ஆனால் மறுநொடி மின்னலென எழுந்து நின்றான் ரகு. அதை கண்ட சேனை ஆர்ப்பரித்தது. இடி போன்ற வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டும் எழுந்து பெரும் யுத்தம் செய்தான் ரகு. அதனால் தேவேந்திரனும் போரை தொடர்ந்தான். ரகு களைப்பில்லாமல் தொடர்ந்து நின்று அடிக்கும் பராக்கிரமத்தை கண்டு வியந்து உருகி போனான் தேவேந்திரன். தன் வஜ்ராயுதத்தை தாங்கிய பின்னும் நின்று அடித்த ரகுவின் வீரம் அவனை கவர்ந்தது. என் வஜ்ராயுதம் பலமானது, அது மலைகளை கூட தாக்கி வென்றது. அப்படியான ஆயுதத்தை உன் மார்பிலே தாங்கி நின்ற உன் வீரத்தை கண்டு மகிழ்கின்றேன். அதனால் நீ இந்த குதிரையினை தவிர என்ன வேண்டுமோ அதனை பெற்றுக்கொள் என்றான். தேவேந்திரனின் சொல்லை கேட்ட ரகு அம்பரா துணியில் இருந்து உருவிய வில்லை பாதியிலேயே திரும்ப வைத்தான். அவனின் விரல்களின் ஜொலிப்பு அம்பினில் பட்டு அது மிளர்ந்தது. ரகு தேவேந்திரனிடம் கூறினான், தேவேந்திரா, இந்த குதிரையினை நீ விடுவிக்க மாட்டாய் என்றால் எப்போதும் யாகம் செய்து தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் என் தந்தை இந்த யாகம் முடியாவிட்டாலும் இதனை முழுமையாக செய்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை அடையும்படி அருள் செய்வாயாக. அப்படியே இன்னொரு காரியமும் செய்வாய். யாகத்தின் பலனை அக்னி தூதனாக பரமசிவனாரிடம் சேர்ப்பது போல் இங்கு நடந்த எல்லாமும் என் தந்தைக்கு தெரியும்படி நீயே தூதனை அனுப்புவாயாக. குதிரையினை மீட்க சென்ற ரகு வரம் பெற்றே திரும்பினான் என்பதை அவர் உன் மூலமாக அறிதல் வேண்டும். மாதலி எனும் தேர்ப்பாகனை உடைய தேவேந்திரன் அப்படியே ஆகட்டும் என கூறி ஏற்பாடுகளை செய்தான். சுதக்ஷனையின் மகனான ரகுவோ குதிரையினை மீட்க முடியவில்லையே எனும் வருத்தத்தோடே யாகசாலைக்கு சென்றான். தேவேந்திரன் தூதன் மூலமாக நடந்ததையெல்லாம் அறிந்த திலீபன் மகனை பெருமையோடு எதிர்கொண்டான். மகாபலம் பொருந்திய தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தை எதிர்கொண்டு பெற்ற காயத்தை தடவி பெருமிதத்தோடு அவனை அணைத்து கொண்டான். 99 யாகங்களை படிகளாக கட்டி சொர்க்கத்தை அடையும்படி ஏணி அமைத்த திலீபன் கடைசி படியினை அடையும் முன்பே பலன்களை முழுக்க பெற்றதால் நிறைவுற்றான். மகனின் வீரத்திலும் அறிவிலும் நம்பிக்கையும் மகிழ்வும் கொண்ட அவன் தன் வெண்கொற்ற குடையும் முடியும் அவனுக்கு அளித்து அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு தன் மனைவி சுதக்ஷனையுடன் எஞ்சிய வாழ்வை அமைதியாய் கழிக்கும்படி தன் முன்னோர் வழியில் முனிவர்கள் வாழும் கானகம் புகுந்தான். இக்ஷ்வாகு வம்சத்தின் மரபினை அங்கும் அவன் காத்து கொண்டான். பூமி முழுக்க ஆண்ட மன்னன் இப்போது கானகத்தில் ஒரு மர நிழலில் அடைக்கலமாகி அமர்ந்து கொண்டான். 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.